ஒரு மேயர் இதில் கூட பதவியில் கூட தாவேக்கா ஜெயிச்சா நான் ஒத்த பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்ட்டு அப்படிங்கிறது. ஒரு மேயராக நீங்க வந்தீங்களா? நான் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். அண்ணாமலைக்கு சவாலை ஏற்க தயாரா? ஒரு மேயர் பதவியோட தாவேக்கா ஜெயிக்காதுங்கிறார், மீசை எடுப்பேன். நான் என்ன சொல்கிறேன், நாட்டு வக்கீலுக்கு ஒரு மேயர் பதவியில் கூட திமுக ஜெயிக்காது. சென்னையில் 16 சீட்டுக்கு 14 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஒரு மேயரில் கூட ஜெயிக்காது, மீசை எடுத்துக்கிறேன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டு வக்கீலை போன்றவர்கள் காரணம் இருக்குது. இப்போ தேர்தல் கமிஷனராக இங்கே மாநில தேர்தல் கமிஷனராக இருக்கிறவங்க அவங்காள் 2006 ஸ்டாலின் வந்து அவங்க தேர்தல் கமிஷனர் வச்சு பண்ணின அட்டூழியம் உள்ளாட்சி தேர்தலில் கண்ணால் பார்த்தேன். ஃபுல் கள்ள ஓட்டு, பூத்தில் உள்ளே பூந்துடுவான். அதனால் மாநில தேர்தல் கமிஷனர் இருப்பதால் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு பூத் கேப்சரிங், ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கைப்பற்றி இவங்களே ஓட்டு போடுவாங்க. அதனால தான் இவ்வளவு தைரியமாக சொல்கிறார். ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்னு பிளான் பெருசாக போட்டாங்க. தாவேக்கால சொல்கிறேன், ஒழுங்காக முதல்ல மாநில தேர்தல் கமிஷனரை மாற்றிட்டு எலெக்ஷன் வைங்க. இந்த மாநில தேர்தல் கமிஷனரை வச்சிங்கன்னா எல்லா சீட்டையும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. போன தடவை 2006 ஸ்டாலின் பண்ண இது மாதிரி தில்லுமுள்ளு மாதிரி எல்லாம் வந்து 11 மணிக்கே மூடிடுவான். எல்லா தேர்தல் விவரங்களையும் வாக்குச்சாவடியை இவங்க ஆளுங்களே போட்டு மூடிடுவாங்க. அதனால் தேர்தல் கமிஷனரை நீங்கள் மாற்றலை, மாநில தேர்தல் கமிஷனரை, நிச்சயம் இந்த கூட்டம் திரும்ப வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால தான் நம்ம நாட்டு வக்கீல் இது பண்ணி பேசுகிறார். ஒத்த பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஆட்சி நடக்குது, இந்த நடவடிக்கையெல்லாம் எடுங்க. நாட்டு வக்கீலன்னு அப்பப்போ திட்டியிருக்கேன். அண்ணாமலையை பற்றி, இந்த அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் கொடுத்தது எந்த மடையண்டான்னார். உடனே நான் திட்டினேன். அவர் ஒரு இளைஞர் வந்திருக்காரு, ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. ஐபிஎஸ் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு 5-10 நிமிஷம் அண்ணாமலையை ஆதரித்து பேசினேன். அப்போ தான் நான் அவரை நினச்சேன், நாட்டு வக்கீல் இவ்வளோ மோசமாக பேசுகிறார். ஆனால் அண்ணாமலை விஷயத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அன்றைக்கே சொல்லிட்டார், யார் ஐபிஎஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாட்டு வக்கீல்கிட்ட கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொன்னது ரைட்டு. அண்ணாமலைக்கு யார் ஐபிஎஸ் கொடுத்தாங்க? ஏன்னா ஐபிஎஸ் இப்போ படித்தவங்க செய்கிற வேலையே அவர் செய்யலை, 3ஆவது ஆளுங்க செய்கிற வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நாட்டு வக்கீலை பாராட்டுறோம். ஆனால் மீசை எடுக்கிற விஷயத்தில் நாட்டு வக்கீல் மண்ணை கவ போகிறாரு, கேவலப்பட போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து.